வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். சென்னையில் ஆபரண தங்கம் 1,02,160 ரூபாய்க்கு விற்பனை. நூறு நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டதை எதிர்த்து குரல் கொடுக்க எடப்பாடிக்கு துணிவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். மீண்டும் மீண்டும் பழனிசாமி பச்சை பொய்யை அவிழ்த்து விடுகிறார் என்றும் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை. 2026 தேர்தலை குடும்பமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அணிகள் இணைப்பு, தொகுதி பங்கீடு குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பு. தேர்தலில் தான் ஒதுங்கி போகும் ஆள் இல்லை என்று சசிகலா பரபரப்பு பேட்டி. நிச்சயம் தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் உறுதி. சேலத்தில் வரும் 29ஆம் தேதி ராமதாஸ் கூட்டுவது பாமக பொதுக்குழு அல்ல. அன்புமணியை தவிர வேறு யாருக்கும் பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை எனவும் அறிக்கை. ஆனந்த கண்ணீர் விட்ட ஐயாவை கண்கலங்க வைப்பதாக ஜி.கே. மணி வேதனை. கொச்சைப்படுத்தும் செயலை இனி நிறுத்த வேண்டும் என்றும் அன்புமணி தரப்புக்கு எச்சரிக்கை. பனையூரில் விஜய் காரை மறித்து தாவிக்க அதிருப்தி நிர்வாகிகள் போராட்டம். காரை நிறுத்தாமல் விஜய் சென்றதால் பரபரப்பு. தாவிக அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி தர்ணா. கட்சிக்காக உழைத்தவர்களை விட்டுவிட்டு பெயர் தெரியாதவருக்கு பதவி வழங்குவதாக புகார். நாற்பத்தி பேரை கொன்று குவித்த விஜய் பின்னால் இளைஞர்கள் செல்வது ஏன்? பாளையங்கோட்டை புனித சவேரிகார் கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் பரபரப்பு பேச்சு. தூத்துக்குடி மீனவர்கள் 30 பேரை கைது செய்தது இந்திய கடலோர காவல்படை. தடை செய்யப்பட்ட பகுதியில் மீன்பிடித்ததாக 4 விசைப்படகுகளும் பறிமுதல். தமிழ்நாடு முழுவதும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கம். கூத்தாநல்லூர் அருகே தாய் தந்தையை இழந்து 3 குழந்தைகள் தவிப்பு. மேல் படிப்புக்கு முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை. நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை காண பொதுமக்கள் ஆர்வம். அனுமதி வழங்கப்பட்ட முதல் நாளிலேயே 1200க்கும் மேற்பட்டோர் வருகை. சபரிமலையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தங்க அங்கி ஊர்வலம். வரும் 27ஆம் தேதி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு நடை மூடப்படும்.
विश्वशास्त्र लोकशास्त्र तथैव जनागारो महात्युतिः WPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனாக ஜெமிமா ராட்ரிக்ஸ் நியமனம். மெக்லானிங்கை யூபி வாரியர்ஸ் வாங்கியதால் டெல்லி அணி நிர்வாகம் அறிவிப்பு. தங்கம் விலை மேலும் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை மேலும் 1600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 15ஆம் தேதி 1 லட்சத்தை தாண்டிய தங்கம் விலை நேற்று 2 முறை உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை தாண்டியது. இந்நிலையில் இன்று காலை தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 1200 ரூபாய் அதிகரித்ததால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அதாவது ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 12,770 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 2,960 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. இதேபோன்று வெள்ளி விலை நேற்று கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் இன்று கிராமுக்கு மேலும் 3 ரூபாய் அதிகரித்து 234 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. 1 கிலோ வெள்ளி 2,34,000 ரூபாயாக உள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முடக்கப்படுவதை எதிர்க்க துணிவின்றி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மாநில அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக ஒன்றிய பாஜக அரசு VBG ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆனால் இதனை ஆதரித்த அதிமுக பாஜக அரசின் புதிய திட்டம் மூலம் 100 நாள் என்பது 125 நாளாக அதிகரிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதை பாராட்ட திமுகவுக்கு மனம் இல்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவு இன்றி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்த போதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலைக்கழித்த பாஜக அரசு தற்போது 1008 நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போகிறதா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நாள் வேலைக்கு கூட இனி ஒன்றிய அரசு உத்தரவாதம் கொடுக்காமல் கடமையை கை கழுவி உள்ளது என்பதே உண்மை என்றும் அவர் சாடியுள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்களே, என்ன ஆனது என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்டாலின் தங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லையே என்பதையும், மாநில அரசின் மீது 40% நிதி சுமையை ஏற்றும் எதேச்சதிகாரம் கைவிடப்படவில்லையே என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிவு பழனிசாமிக்கு இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்காத நிலையில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முட்டுகளையாவது தவிர்க்கலாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். வறுமையை ஒழித்து மக்களின் மாண்பை உயர்த்திய 100 நாள் வேலை திட்டம் பாஜக அரசால் குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கு வக்காலத்து வாங்கி பழனிசாமி தனது அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை அவரே எழுதிக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தேர்தல் வெற்றிக்காக இணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை, விருப்ப மனுக்கள் பெறுதல், பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள் என தற்போதே தமிழக தேர்தல் களம் கட்ட தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் சென்னை வந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக தரப்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த நிர்வாகிகள் KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும், பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஒன்றிய அமைச்சர் L முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது முதற்கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு கூட்டாக உழைப்போம் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA
will have a sweeping victory in the 2026 elections. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறினார். அதே சமயம் அணிகள் இணைப்பு, கூட்டணி விரிவாக்கம், தொகுதி பங்கீடு குறித்த கேள்விகளுக்கு பழனிசாமி பதிலளிக்காமல் சென்றார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தமிழக தேர்தல் நிலவரம், வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தலில் தான் ஒதுங்கி போகும் ஆள் இல்லை என பரபரப்பு பேட்டியளித்துள்ள சசிகலா நிச்சயம் தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை போகஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்திற்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கினாங்க. ஆமா, இல்ல உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் இருக்கு. அது நிச்சயமா எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். மேடம், இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. மற்ற கட்சிகள் எல்லாமே ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெறும்? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா தேர்தல் தொடர்பாக. நான் அதை தான் சொல்றேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்றேன் நான். அதனால நாங்கள் மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியா போயிடும். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணி பேராலயம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? முழு விவரங்கள். அதாவது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஒரு கிறிஸ்தவர்களுடைய முக்கிய வழிபாட்டு தலமாக இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நாளை மறுநாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமாக அதே உற்சாகத்தோடு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம் மட்டுமில்லாமல் கடற்கரை சாலை, அதே போல வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய ஆரிய நடுத்தரு, அதே போல கடைவீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விளக்குகளால் ஜொலிக்கிறது. குறிப்பாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் அமைக்கப்பட்டும் பேராலய முகப்பும் அதிக அளவிலான மின் விளக்குகளால் ஜொலிப்பதனால் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து புகைப்படம் எடுப்பது, செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பேராலயத்தின் முன்பு இன்று 43 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரமானது திறக்கப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் அந்த கிறிஸ்துமஸ் மரத்தை புனிதம் செய்து திறந்து வைத்தார். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் முன்பு ஏராளமான பக்தர்கள் குவிந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் அதிக அளவிலான கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேளாங்கண்ணி உலக புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருப்பதால் நாளை இரவு 11 மணியிலிருந்தே அந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக விண்மீன் ஆலயத்தில் நடக்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு திருப்பலியானது கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த திருப்பலி பேராலயத்தின் சார்பாக நடைபெறும். அந்த திருப்பலியில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக பேராலயம் முன்பும் சரி, இங்க இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளிலும் அதிக அளவிலான பக்தர்கள் கடந்த 1 வார காலமாக வர தொடங்கியிருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை பகுதியில் அதிக அளவில் கூட வேண்டாம் போன்ற அறிவிப்புகளையும் மாவட்ட நிர்வாகமும் பேராலய நிர்வாகமும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடற்கரை சாலை மட்டுமில்லாமல் வேளாங்கண்ணியுடைய பல்வேறு பகுதிகளிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வேளாங்கண்ணி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன்.
நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக வைப்போமா என்று கேட்டபொழுது திருச்சி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பெயர் இருந்து வாக்கு செலுத்தி வந்தபோதும் வரைவு வாக்காளர் பட்டியலில் காரணம் இன்றி தங்கள் பெயர் நீக்கப்பட்டு உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட 53வது வார்டு பகுதியில் வசித்து வரும் பாலசுப்ரமணி, சுசீலா தம்பதி உட்பட அவர்களின் குடும்பத்தில் 3 பேரின் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. 18 வயது நிரம்பியது முதல் திருச்சியில் வாக்களித்து வரும் தங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு எந்த காரணத்திற்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது என்ற காரணத்தையும் தேர்தல் அலுவலர்கள் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இது வரைக்கும் வந்து கான்வென்ட் ஸ்கூலில் ஓட்டு போட்டுக்கணும். இது வரைக்கும் இப்போ இந்த வாட்டி வந்து ஓட்டு இதுனா லிஸ்ட்டு எல்லாமே இப்போ பண்ணி எல்லாமே எல்லாம் பக்காவாக கொடுத்தாச்சு. ஆனால் இந்த வாட்டி ஓட்டு இல்லை. எனக்கு என் ஒய்ஃபுக்கு வரல, நான் 3 பேர்த்துக்கு வரல. எங்கள் மொத்தம் நாங்கள் 8 பேர். ஓட்டு எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்ததுலேருந்தே இங்கே தான், வேற எங்கேயும் நாங்கள் ஓட்டு போட்டதில்லை. திருச்சியில் தான் கன்ஃபார்மாக போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த தடவை எதனால எங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்கிறது எங்களுக்குமே டவுட். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட கணவாய்ப்பட்டி ஊராட்சி 5வது வார்டில் ஒரே குடும்பத்தில் தம்பதி இருவர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வாக்குரிமை பெற்ற பிறகு சுமார் 20 ஆண்டுகளாக ஒரே பகுதியில் வாக்கு செலுத்தி வரும் தங்களது பெயர் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் கூற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் வீட்டில் 5 பேர் எஸ்ஐஆர் அப்படின்ற பேரில் வாங்கிட்டு போனாங்க. 3 பேத்துக்கு ஓட்டு வந்துருச்சு. எனக்கு என் மனைவிக்கு ஓட்டு வரவில்லை. அவங்க படிவம் புல் பண்ணி கொடுத்தாங்க, ஃபோட்டோ ஓட்டி கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தோம். எஸ்ஐஆர் காப்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் நிரந்தரமான ஓட்டு கிடைக்குமோ பயமா இருக்குது. சிவகங்கையில் ஒரே வாக்குச்சாவடி பகுதியில் வசித்தவர்களில் சுமார் 300 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மருதுபாண்டியர் நகரில் அரசு குடியிருப்பு கட்டடம் சேதமானதால் அங்கு வசித்தவர்கள் அருகில் உள்ள பகுதிகளுக்கு மாறினர். இருப்பினும் உரிய விளக்கமும் தெளிவும் இன்றி தங்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்துட்டு அட்ரஸ் மட்டும் மாறி இருக்காங்க. ஆனால் அட்ரஸ் மாறினதுக்கே அவ்வளோ பேர் அவங்க நீக்கியிருக்காங்க. அட்ரஸ் மாறினவங்கள தேடி முறைப்படி வந்து அவங்கள சேர்க்கறதை விட்டுவிட்டு உங்கள்கிட்ட ஃபார்ம்லாம் வரல அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் எல்லாரோட இதையும் நீக்கி எல்லாரும் இறந்தவங்க லிஸ்ட்டில் போய் சேர்த்துருக்காங்க. ஒரே ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களில் பாதி பேர் வந்திருக்கு, பாதி பேர் வரல. இது என்ன மாதிரியான நடவடிக்கைங்கிறதே ஒன்றுமே புரியல. இதனிடையே அதிமுக முன்னாள் அவைத் தலைவரும் பிரபல பாடலாசிரியருமான புலமை பித்தன் உயிரிழந்து 4 ஆண்டுகளாகியும் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் தொகுதி வரைவு வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் உள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வர மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்யப்பட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த நீண்டகால பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான மற்றும் இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வை எட்டுவதற்கு கூட்டு பணிக்குழுவை விரைவில் கூட்டுவதற்கு ஒன்றிய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தனது கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார போட்டி நாளுக்கு நாள் முற்றி வரும் நிலையில் யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதென தெரியாமல் அதிமுக பாஜக அதிர்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அதிகாரம் யாருக்கு என தந்தை மகனிடையே தொடங்கிய போட்டி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் இரு அணியாக பிரித்துள்ளது. கட்சியின் உரிமை யாருக்கு என்ற விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தைலாபுரம் பாமக அலுவலகத்தில் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், யாருடன் கூட்டணி அமைத்தால் தேர்தலில் சாதகமாக இருக்கும் உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளின் கருத்துக்களை ராமதாஸ் கேட்டறிந்தார். ஐயா அவர்கள் ஒரு ஜனநாயக மிக்க தலைவர். எப்படின்னா எல்லாத்துலேயும் கருத்து கேட்டு தான் முடிவெடுப்பார். இப்போ தேர்தல் வருது, ஒரு மாவட்ட தலைவர் செயலாளர் முக்கிய பொறுப்பாளர்கள் அழைச்சி என்ன இந்த தேர்தலில் நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்கலாங்கிறது குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட ஆய்வு செய்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் சேலத்தில் வரும் 29ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமதாஸ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அல்ல என்றும் அங்கு எடுக்கப்படும் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் அன்புமணி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார்.
பாமக பெயரை தவறாக பயன்படுத்தி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அறிவித்திருப்பதை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். இதனிடையே சென்னை வந்திருந்த பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் கூட்டணியில் இணைவது மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா என பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் குழப்பத்தில் உள்ளனர். பாமக தலைவராக அன்புமணியை அறிவித்து ஆறத் தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்த ராமதாஸ் தற்போது அவரால் வேதனையில் கண்ணீர் வடிப்பதாக ஜி.கே. மணி கவலை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்ணாகரம் தொகுதியில் அன்புமணி உட்பட யார் போட்டியிட்டாலும் எதிர்த்து களமிறங்குவேன் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு ஆறத் தழுவி கட்டி பிடித்து மகிழ்ச்சி பொங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் இப்போ எல்லாரும் மத்தியிலும் ஊடகங்களையும் கண்கலங்குகிறார் மருத்துவரையர். அன்னைக்கு ஆனந்த கண்ணீர் வடித்தார், இன்று வேதனையோடு கண்கலங்குகிறார் என்று சொன்னால் இது யாரால், எப்படிப்பட்ட தலைவரால்? இதுதான் நாங்கள் எண்ணி பார்க்குறோம். ஒருவேளை அப்படி நின்றா நீங்க எடுத்து போட்டியிட தயாரா சார்? ஐயா, நான் நிற்கிற இடத்துல யார் நின்னாலும் போட்டிட்டு தானே ஆகணும். யார் நின்னாலும் சரி போட்டிட்டு தானே ஆகணும். ஐயா சொல்றது போயிட்டு தான் ஐயா என்ன சொல்றதோ அதை கேட்க போகிறோம். ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் 453 சவரன் எடையுள்ள தங்க அங்கி ஊர்வலம் ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து புறப்பட்டது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நவம்பர் 16ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டது. மறுநாள் முதல் ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரண்ட வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மண்டல பூஜையை ஒட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கும் தங்க அங்கி ஊர்வலம் கேரளாவின் பத்தனம்திட்டாவில் உள்ள ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து புறப்பட்டது. ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட தங்க அங்கிக்கு பக்தர்கள் வழி நெடுகிலும் வரவேற்பு அளித்தனர். சபரிமலை ஐயப்பனுக்கு திருவிதாங்கூர் மகாராஜா வழங்கிய 453 சவரன் தங்க அங்கி ஊர்வலம் வருகிற 26ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சன்னிதானம் வந்து சேரும். இதைத் தொடர்ந்து தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவித்து தீபாராதனை நடைபெறும். 27ஆம் தேதி காலை 10:10 முதல் 11:30 மணிக்கு இடையே மண்டல பூஜை வழிபாடு நடைபெறும். அன்றைய தினம் தங்க அங்கி அலங்காரத்தில் ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோயில் நடை அடைக்கப்படும். அத்துடன் மண்டல சீசன் நிறைவடைகிறது. பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் கோயில் நடை திறக்கப்படும். முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும். ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு காரணமாக சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு டிக்கெட் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் பயணிகள் வெளிமாநிலங்கள் வழியாக சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் என தொடர் பண்டிகை வருவதால் முக்கிய நகரங்களுக்கு பேருந்து, ரயில் போன்ற விமான போக்குவரத்தை மக்கள் அதிகம் நாடியுள்ளனர். இதனால் இன்றும் நாளையும் சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம், கோவை ஆகிய உள்ளூர் நகரங்களுக்கு விமான பயணத்திற்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் காலியாகிவிட்டன. அடுத்தடுத்த நாட்களுக்கான டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதனிடையே சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் உள்ளூர் நகரங்களுக்கு திருவனந்தபுரம், பெங்களூரு போன்ற வெளிமாநில நகரங்கள் வழியாக இணைப்பு விமானங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் தயாராகி வருகின்றனர். அதாவது தூத்துக்குடிக்கு திருவனந்தபுரம் வழியாக செல்வதால் பயண நேரம் அதிகரிப்பதோடு டிக்கெட் கட்டணமும் 4000 ரூபாயில் இருந்து 3 மடங்கு அதிகமாக, அதாவது 13,400 ரூபாய் வரை செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய நகரங்களுக்கு பெங்களூரு வழியாகவும் இணைப்பு விமானம் மூலம் செல்ல முன்பதிவு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக 3 மடங்கு அதிக செலவு ஏற்படுவதோடு பயண நேரமும் பல மணி நேரம் கூடுதலாவதால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே பண்டிகை காலங்களில் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாட்டிற்குள் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.